இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா, ஏதாவது ஒன்று பண்ணுங்க. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. எனக்கும் டென்ஷனா தான் இருக்கு. என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. இட்ஸ் ஓகே சார், பரவாயில்ல. இன்னைக்கு நீ நானும் ஈக்குவல்லையா? உனக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு தான் எனக்கும் இருக்கும். நீ அப்படி ஓரமா ஒதுங்கி நின்னா ஏன் இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிடாது? ஓ, ஹோஸ்ட் கூப்பிடலன்னு பாக்குறியா? இங்க பாரியா, இது உங்க ஃபங்க்ஷன், நீங்க கூப்பிட்டாதான் நல்லா இருக்கும். ககன் வாங்க. அபூர்வா, மாப்பிள்ளையோட சிச்சுவேஷன் சொந்த கையிலே சூசைட் பண்ணிக்கிற மாதிரி இல்ல? ஏன் அப்படி நர்வஸா இருக்க? இவங்க நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸியா? இப்படி வா வா, அவர் பக்கத்துல நில்லு நில்லு, சந்தோஷமா இரு. நீங்க கண்டிப்பா வரணும், நீங்க கண்டிப்பா வரணும் மினிஸ்டர் சார்னு சொல்லி ஒரு முறைக்கு 10 முறை போன் பண்ணி மினிஸ்டரை இங்க வர வச்ச. இங்க வந்திருக்கிறது மினிஸ்டர் மாதிரி இல்ல, உங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்கும் ஏமா மாதிரி வந்திருக்கான். ஐயோ மாமா, இன்னைக்கு என்ன கூத்து பண்ண போறாரோ தெரியல. நிஜமாவே கேக் ஊட்டி விடுவான்றியா? நீ கொஞ்சம் இருடி, நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன். என்ன திடீர்னு கரண்ட் போயிடுச்சு? என்ன கேக் சாப்பிட்டுட்டு இருக்க? கேக் தானே இது? ஆமா மம்மி. யார் ஊட்டி விட்டாங்க? அது வந்து கரண்ட் போனப்போ நானே எடுத்து சாப்பிட்டேன் மம்மி. நிஜமாதான் சொல்றியா? பூமி, எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே மாமா. கரெக்ட் டைம்க்கு கரண்ட் போயிடுச்சு. நான் தான் கரண்ட் கட் பண்ணேன். அப்படியா? தேங்க் யூ மாமா. தட்ஸ் ஓகே. என்னம்மா யோசிச்சிட்டு இருக்க? அது வந்து டாடி, என்ன வேணுமோ கேளு. அது வந்து நான் என்ன கேட்டேன்னா, இப்ப வேணா பாரு, நம்ம பாப்பா நட்சத்திரா மாப்பிள்ள கிட்ட அந்த பையன் ககனை எனக்கு கிஃப்டா கொடுங்கன்னு கேட்க போறா.
ஒண்ணு மாப்பிள வந்து அந்த பையனை கிஃப்டா கொடுப்பாரு, இல்லனா அவன் கதையை முடிச்சு பாக்ஸ்ல பேக் பண்ணி கிஃப்டா வேணா கொடுப்பாரு. நக்ஷத்ராக்கு ஏதோ ஒரு gift உறுதி. மாமா எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு ஃபோன் வேணும். ஐயோ மாமா, உங்களுது வேண்டாம், வேற யார் போனா இருக்கணும். ஒரு நிமிஷம் இரு. எக்ஸ்கியூஸ் மீ, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஃபோன் இருந்தா கொடுங்களேன், ஒரு கால் பண்ணிக்கிறேன். இந்த Thank you. வெல்கம். நீ ஏதோ கேட்டுட்டங்கிறதுக்காக எல்லாத்தையும் மறந்து அங்கிள் ஒரு படி இறங்கி அந்த ககன் கால்ல விழுந்து என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டாலும் அவரு ஒத்துக்க மாட்டாரு. அதை விட எதிரி என் கால்ல வந்து விழுந்துட்டான்னு அதை என்ஜாய் தான் பண்ணுவாரு. அங்கிள் அப்படிலாம் அவமானப்படுத்தணுமா? அவமானப்படுத்தணும்னு நினைச்சா கேளு. பேபி யாரும்மா? யாருமா? ஃப்ரெண்டு டாடி. சரி, ஏதோ கேக்குறேன்னு சொன்னல, கேளுமா. இப்ப வேண்டாம் டாடி, நீங்க குடிப்பீங்கன்ற நம்பிக்கை வந்துருச்சுல்ல. இன்னொரு நாள் உங்களை கேக்குறேன். சரி, உன் இஷ்டமா. மீரா, அண்ணா. அபூர்வா, எல்லாருக்கும் கேக் கட் பண்ணி கொடுங்க. சரிங்க அண்ணா. சரிங்க மாமா. மினிஸ்டர் சாருக்கும் கேக் கட் பண்ணி நீங்க கொடுங்க. வாங்க. சார், சரி. நீங்க இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வந்துருங்க சார். நான் கேட்ட மாதிரியே என் மாமா எனக்கு கேக்க ஊட்டி விட்டாரு. ஐ அம் சோ ஹாப்பி. We are not happy. என்ன நாங்க யாரும் பார்க்கல. பாக்குற நாள் கூடிய சீக்கிரமே வரும். இது எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நடந்த பர்சனல் மேட்டர்னு வச்சுக்கோங்க. நீ எப்பவுமே இப்படிதான் சொல்ற. நேத்து முந்தானத்துல ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளிட்ட. என் மாமா வருவாரு, கேக்கெல்லாம் ஊட்டி விடுவாரு, அப்பா பிரச்சனை பண்ணுவாரு, நான் அதை தடுத்து நிறுத்துவேன். மாமாவை கிஃப்டா கேட்க போறேன்னு சொன்னேன். நீ எப்படி கேட்க போறேன்னு நாங்கெல்லாம் எப்படி எக்ஸைட்டடா இருந்தோம் தெரியுமா? கடைசியில என்னாச்சு? ஒரு ஃபோன் கால் வந்து உன் மொத்த மைண்டையும் மாத்திடுச்சு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், லவ்ன்றது சின்னதா ஆரம்பிச்சு ஸ்லோவா டெவலப் ஆனுமே தவிர சடனா ஷாக்கா மாறக்கூடாது. அந்த ஃபோன் கால்ல எனக்கு கிடைச்ச கிளாரிட்டி இதுதான்.